ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம். இந்த நாளின் மேஜை நினைவு கூறுதல் தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேறு ஒருவரோடும் ஒப்பிட முடியாது. ஆனால் வேதம் அவரை சில இடங்களில் ஒப்புமைப்படுத்துகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மெல்கிசேதேக்கு இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். வேதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கு என்கிற அந்த ஆதி மனிதனோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. இன்கம்பேரபிள் கிரைஸ்ட். ஆனாலும் ஒரு சில இடங்களில் இவர் ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். நாம் கிறிஸ்துவை வேறே வேத மனிதர்களோடு அல்லது சில நிகழ்வுகளோடு ஒப்பிடும்போது மிகவும் கவனத்துடன் இந்த விஷயங்களை கையாள வேண்டும். இன்றைக்கு முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிழலாட்டமாய் இந்த இடத்தில் ஒப்பிடுகிறார். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்கும் போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்திய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 15:47 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். ஆதாம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மனிதன் உருவாகி வந்தவன் அல்ல, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் கூறுகிறது. முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பெற்றுக்கொண்ட 7 சாபங்களை இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே 7 சாபங்களையும் சிலுவையில் முறியடித்தார். நாளிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7 சாபத்தை முதல் ஆதாம் பெற்றுக்கொண்டான். 1 ஆதியாகமம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். முதல் ஆதாம் வேர்வையை பெற்றுக்கொண்டான். முதல் சாபமாக அவன் வேர்வை என்கிறதான அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டான். இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பதாக கெத்சமனே தோட்டத்திலே பாடுபடும் போது வேதம் கூறுகிறது, லூக்கா 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரண்டாம் சாபமாக முதல் ஆதாம் பெற்றுக்கொண்ட சாபத்தை பாருங்கள். ஆதியாகமம் 3:18, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள் முள் என்றால் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த முள் மனிதனுடைய பாவத்துக்கு ஒப்புமையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக நிலைகளில் முள்ளை நாம் ஒப்பிடலாம். ஆனால் இங்கே 2வது சாபமாக முள்ளும் குறுக்கும் ஆதாம் பெற்றுக்கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம். யோவான் 19:2, போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார். சிலுவையில் சாபத்தை ஜெயித்தார். அதற்கு முன் ருசியாக அநேக சாபங்களை ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக
அவர் பெற்றுக்கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக முள். மூன்றாவதாக சரியான வார்த்தை சாபம் என்ற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. முதல் ஆதாம். ஆதியாகமம் 3:17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். முதல் ஆதாம் முழுமையான சாபத்தை பெற்றுக்கொண்டான். வேதம் கூறுகிறது, பாவம் செய்யாதவர்களையும் இந்த முதல் ஆதாம் சாபத்துக்கு உள்ளாக்கினான். ஆச்சரியமாக இருக்கிறது. பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆனால் இந்த மூன்றாவது சாபமாகிய பயங்கர சாபத்தை கேபிட்டல் கர்ஸ் என்று சொல்வார்கள். அதை இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மூன்றாவது சாபம் ஆண்டவர் முறியடித்தார். நான்காவதாக வருத்தம். முதல் ஆதாம் பாருங்கள், ஆதியாகமம் 3:17 அதே வசனத்தினுடைய பின்பகுதி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தம் ஒரு மனிதனை முழுமையான பாவத்திற்குள்ளாக்குகிறது. தொடர் பாவத்துக்கு அந்த வருத்தம் அவனை கொண்டு போகிறது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே புலம்பல் 1:12 வாசித்து பாருங்கள். இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபமூண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். சிலுவையில் இருந்து ஆண்டவர் அடைந்த துக்கத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான சாபத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனிக்க வேண்டும். ஐந்தாவதாக நசுக்குதல். முதல் ஆதாம் பாருங்கள், ஆதியாகமம் 3:13 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நொறுக்க சித்தமானார். ஆங்கிலத்தில் ப்ரூயிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆறாவது சாபமாக பட்டயம். ஆதியாகமம் 3:24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகரியா 13:7 வாசிக்கிறோம், பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் என்று பட்டயம் என்கிறதான அந்த சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் முறியடித்தார். இறுதியாக முதல் ஆதாமை குறித்து சிந்திக்கும் பொழுது அவனுடைய சாபத்தில் உள்ள இன்னும் அதிகமான ஒரு பகுதி என்னவென்றால், ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22:15 வாசிக்கிறோம், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை கல்வாரி சிலுவையிலிருந்து இறக்கி என்று வேதம் கூறுகிறது. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி மண்ணுக்குள் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த மேஜை நினைவு கூறுதலின் தியானத்தில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மேலான பாக்கியம், அவர் நம்மை சாபத்திலிருந்து விலக்கி மீட்டுக் கொண்டார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் இந்த வேதம் கூறுகிறது.
ஆண்டவரை நினைவு கூறுவோம். முதல் ஆதாம் பெற்றுக்கொண்டதான சாபத்தை இரண்டாம் ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் முறியடித்து விட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெறுவோம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.